ஸ்டார்ட் பண்ண வேணாம். முதலாம் கேள்வி அழகு பரிமாணம் வளமையை போல வந்தீங்க தானே? முதலாம் கேள்வி அழகு பரிமாணத்துல வளமையை போல வந்தீங்க ஒரு கேள்விதான். ஒளியின் வேகம் சி, அகில ஈர்ப்பு மாறிலி ஜி, பிளாங்கின் மாறிலி எச் என்பவற்றை அடிப்படை அலகுக்கான பரிமாணங்களாக கொண்டு நீளம், திணிவு, நேரம் என்பவற்றின் பரிமாணங்களை வகை குறிப்பது. சரியா? இப்ப சி எடுக்கலாம். LT-1 வளமையானதுல LT-1 ஜிட பரிமாணம் GMMO(r²) தானே? இப்போ ஜிட பரிமாணம் பாருங்க, MLT-2 L வர்க்கம் M-2 என ஜிட பரிமாணம். MLT-2 இது L வர்க்கம் M-2 M-1 L கணம் T-2 சரியா? M-1 L கணம் T-2 ஜீர பரிமாணம். பிளாங்கின் மாறிலி H பரிமாணம் E=HF தான் பாருங்க. சக்தி E=HF. இது வரும் ML வர்க்கம் T-2 H×F வந்து T-1 மீட்டர். இது ML வர்க்கம் T-3 என்று வரும். ML வர்க்கம் T-3 சரியா? இது 3 ஜீட பரிமாணம். இப்ப வளமையான முறை பரிமாணத்தை போட்டுக்கோ. இப்ப கேள்வி வந்து M CGH ஷார்ப்பாக வரட்டாம், L CGH ஷார்ப்பாக, T CGH ஷார்ப்பாக கேட்கிறான். இது தேவையில்லை அழைக்கிறேன்னா வளமையானதுதானே? இது பரிமாணத்தை கண்டுகொண்டு தானே? ரைட். இது ரெண்டும் பெருக்கி நீங்க என்ன பாருங்க, GH சமனா வரும். இன்னும் பாருங்க, GH சமனா வரும். M-1 M இல்லாம போகும். L-5 T-5 அப்படியா? Yeah, mistake would be T-1 ഇവിടെ T-1 പിന്നെ பெருக்கினா L-5 T-3 എന്ന് வருமே. இப்படிதானே? என்ன பெருக்கினா பாருங்க, GH M-1 M இல்லாமல் ஆகும். L-5 T-3 வரும். இதெல்லாம் இப்படி L வர்க்கம் இன்டு LT- L கணம் T- கணம் எழுதுற GH. இது C கணம் அப்படித்தானே? LT-1 C தானே? அப்ப L கணம் T-3 என்று C கணம். அப்ப GH L வர்க்கம் இன்டு C கணம் என்று வரும். இனி வர்க்க மூலம் எடுத்தா G in half H in half. இங்க C in 3/2 இங்க வந்தா C in -3/2 இதான் L. G in half H in half சரியா? C கணம் எல்லாத்தையும் வர்க்க மூலம் எடுக்குது. G அரையாம எடுக்கு, H அரையாம எடுக்கு, L என்று வரும். C 3/2. அப்ப இது இங்க வந்தா C in -3/2 இதான் நீளத்துக்குரியது. அடுத்த திணிவுக்குரிய கேட்கிறாங்க.
திணிவுக்குரிய காணத்தை நான் இதால வகுக்கிறேன் பாருங்க, இதால வகுக்கிறேன். அப்ப ஜியின் கீழ் h சமனாயிக்கும் m-2 வருமே. m-2 இதை வகுத்தா LT-1 வரும். ரெண்டால வகுக்கும் GH. LT-1 என்பது என்ன? C என்ன? இதுங்களா வந்தா காணிக்கணும் m வர்க்கம் இதுங்களா போகும். H இது C இது கீழே வரும் G. G-1 இது வர்க்கமூலம் எடுத்தா சார் அப்ப m வரும். H இன் அரையாம் அடுக்கு, C இன் அரையாம் அடுக்கு, G இன் மைனஸ் அரையாம் அடுக்கு. இது ரெண்டும் போதுமாக்கும் உங்களுக்கு ஆன்சர் போது. முதலாவது H இன் அரை, C இன் -3 கீழ் 2, G இன் half ஈக்குற L-க்கு சாரி. அடுத்தல H இன் half, G இன் half க்கு G மைனஸ் போறோம். முதலாவது வராது. ரெண்டாவது H இன் half, C இன் -3 கீழ் 2, G இன் half சாரி L-க்குரியது. இதுல H இன் half, C இன் half, G இன் -half ரெண்டாவது சரி. ரெண்டாவது நான் இதை பார்க்கல, இது நேரத்தை மீசியா எடுக்கலாம். இதுல இருந்து பாருங்க, இதுல இருந்து நேரத்தை மீசியா எடுக்கலாம். இந்த தொடர்புல பாருங்க, இதில் எல்லாம் GH சமன் L இன் 5 T இன் -5 T வர்க்கம் எழுதலாம். இது L இன் 5 T இன் -5 T வர்க்கம். எனவே GH சமனாயிக்கும் C இன் 5ஆம் அடுக்கு T வர்க்கம். எனவே T சமனாயிக்கும் G இன் அரையாம் அடுக்கு, H இன் அரையாம் அடுக்கு, C இன் -5 கீழ் 2 இதான் T. ரெண்டு செஞ்சு C தானே, C இன் 5ஆம் அடுக்கு T அரை, G இன் அரையாம் அடுக்கு, H இன் அரையாம் அடுக்கு, C இன் 5 கீழ் நீங்கால வந்தா -5 கீழ். ஆன்சர் ரெண்டாவது சரி. சரி முதலாம் கேள்விக்கு கொஞ்சம் இது டைம் கூட தான், ஆனாலும் சுருக்கி விட கேளும். இதுல பெரிய சுருக்கல் இல்லை, உண்மை கொஞ்சம் பெருக்கின பாருங்க. இந்த இதை விலங்கு எடுத்துக்கொண்டதாரு நீங்க இதை டிவைட் பண்ணி எடுக்க மாதிரி இதே இதுல தான் அதே மாதிரி எடுத்துக்கிறது. அதாவது எல்ட காணுதான் டீட காணு, அதே ப்ராசஸ் தான். சரி, இப்ப சில பேர் இன்னொரு இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ண இப்படி ஒரு சஜஷன் சொன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இப்படியா, அதாவது எம்முட பரிமாணத்தை மட்டும் பார்த்துக்கிறேன். எம்முட பரிமாணம் பல என்ன ஐடியா இப்படி எம்முட பரிமாணத்தை எடுத்தா ஜிக்கும் ஹெச்சுக்கும் ஒரே அடுக்கு வரையலாது. ஜிக்கும் ஹெச்சுக்கும் ஒரே அடுக்கு வந்தா என்ன எம் என்பது காணப்படும் இதுல தானே. ஜிக்கும் ஹெச்சுக்கும் ஒரே அடுக்கு வந்தா இரண்டு கேன்சல் ஆகுமே. ஜிக்கும் ஹெச்சுக்கும் ஒரே அடுக்கு இல்லாம, அதாவது எம்முக்குரிய திணிவுக்குரிய பரிமாணத்துல ஜிக்கும் ஹெச்சுக்கும் ஒரே அடுக்கு வரப்படாது. அப்படி வராமிக்கிற ஒரே ஒரு ஆன்சர் தான் நீக்கிறான். ரெண்டாவது ஆன்சர் பாருங்க, எம்ட பரிமாணத்தை மட்டும் பார்த்தா டிஃபரெண்டான ஐடியால யோசிச்சிருக்கிற. சரியா எம்ட பரிமாணம் உருவாகணும், ஜிஹெச்ஆல உருவாகணும். அது ரெண்டுக்கும் சம அடுக்கிந்தா ஒரே அடுக்கிந்தா ரெண்டு கேன்சல் ஆகுமே பெருக்கும் போது. ஜிஹெச் ஒரே அடுக்கோட பெருக்கணும், அதாவது ஜீட ஒராம் அடுக்கான இரண்டு கேன்சல் ஆகும். ஜீட வர்க்கம் ஹெச்ட வர்க்கம் இங்க -2 m2 பெருக்கினா கேன்சல் ஆகும். ஆகவே எம்ட பரிமாணம் வார இடத்துல ஜீடம் ஹெச்டம் அடுக்கு பெருக்கப்பட்டிருந்தா அல்ல ஜீடம் ஹெச்டம் அடுக்கு ஒரே அடுக்கா வரையலாது. அப்படி இல்லாம நடுவுலிக்கு மட்டும் பாருங்க, ஈக்கிற ஒரே ஒரு ஆன்சரா ரெண்டாவது. சரியா, அப்படி குயிக் ஆன்சருக்கு போகும். மேலும் ரைட் சொன்ன அது இப்ப ரெண்டாம் மெத்தட் இல்லைன்னா, அதாவது இங்க அந்த எம்ம பார்த்தா
எல்டி எல்லாத்துலயும் இருக்கிறதானே எம் வந்து 2 தான் இருக்கிற ரெண்டு பரிமாணத்தை உருவாக்குறதுக்கு ஜிக்கும் ஹெச்சுக்கும் ஒரே அடுக்கு இருந்தா சாத்தியம் இல்லேன் ஜிக்கும் ஹெச்சுக்கும் ஒரே அடுக்கு இருந்தா பெருக்கும் போது எம் என்பது இல்லாமல் போகும் ஆக எம்முக்குரிய பரிமாணத்துல ஜிக்கும் ஹெச்சுக்கும் ஒரே அடுக்கு இல்லாமல் இருக்கிற ஒரே ஒரு ஆன்சரா ரெண்டாவதா அதுதானே ரைட் இப்ப ரெண்டாவது கேள்வி பாபா எளியோசல் ஒன்றின் நீளம் இரண்டாவது எளியோசல் ஒன்றின் நீளம் எல் 100 பிளஸ் மைனஸ் +5 அலைவு காலம் டி 2 பிளஸ் மைனஸ் 0.01 ஜி புவியீர்ப்பு அறியும் பரிசோதனை ஜி அளவீட்டில் பரிசோதனையில் ஜி அளவீட்டு சதவீத வலுவாக அமைவது T = 2π√L/G இல்ல G சமனா வரும் 4π வர்க்கம் 4π வர்க்கம் L இன் கீழ் T வர்க்கம் என்ன இது வர்க்கிச்சா T வர்க்கம் 4π வர்க்கம் L இன் கீழ் G அப்ப G LY மாற்றம் செஞ்சா 4π வர்க்கம் L இன் கீழ் T வர்க்கம் இது மாதிரி ஒரு தொடர்பு இருந்தா அதாவது எல் டி என்பது அளவீடுகள் இவற்றில் வலு இருக்கலாம் அப்படித்தானே எந்த ஒரு அளவீட்டிலும் வலு இருக்கலாமா அந்த வலுக்களை தான் நாங்க தனி வலு பின்ன வலு சதவீத வலு ஆராயுது ஆகவே பெருக்கி அல்லது பிரித்திருந்தா எல்ல வலு இருக்கலாம் டீல வலு இருக்கலாம் எனவே அதை வைத்து அளவீடு ஜீலம் வலு இருக்கலாம் பெருக்கி அல்லது பிரித்திருந்தா பின்ன வலுக்கெல்லாம் தொடர்பு செய்கிறது இது தொடர்பு வரும் ஜியில் உள்ள பின்ன வலு அதாவது டெல்டா G/G ஜிட கணிப்பில் உள்ள பின்ன வலு எல்லில் உள்ள பின்ன வலு டெல்டா L/L பிளஸ் டி வர்க்கம் என்பதால டீயில் உள்ள பின்ன வலோட இருமடங்காய்க்கும் டி வர்க்கம் என்பதால அதாவது பெருக்கி அல்லது பிரித்திருந்தா பின்ன வலுக்கள் கூட்டப்படும் அடுக்கு இருந்தா அடுக்கால பெருக்கி கூட்டணும் இதுதான் தொடர்பு இதுல பிரதேட்டா சாரி பிரதேட்டு 100 பெருக்குங்க இது பின்ன வாலு எடுத்து 100 பெருக்கினா சாரி பிரதிரும்ப எடுத்த இது டெல்டா எல் இன் கீழ் எல் டெல்டா எல் என்பது இதுதான் வாலு டெல்டா எல் இன் கீழ் எல் என்பது 0.5 கீழ் 100 பிளஸ் 2 தர டெல்டா டி என்பது 0.01 பிளஸ் மைனஸ் அந்திக்கிறது வாலு கீழ பெருமானம் 2 இதுதான் பின்ன வலு 100 பெருக்கினா சதவீத வலு வரும் எனவே டெல்டா ஜி கீழ் ஜி தர 100 சமனாக இருக்கும் 100 பெருக்கினா இதிலாமல் ஆகும் 0.5 பிளஸ் 2 கீழ் 2 கேன்சல் ஆகும் 100 பெருக்கினா 1 வரும் எனவே 1.5 வீதம் 1.5 வீதம் நான்காவது ஆன்சர் ரைட் 1க்கு 2 வந்து 2க்கு 4ஆவது அல்ல ரைட் பொதுவாக பிள்ளை இந்த மாதிரி கேள்வி ஸ்ட்ரக்சர் தான் வார பொதுவாக வார தொடர்பை தருவாங்க அவங்கள இந்த தொடர்பை தருவாங்க நீங்க பிரதிட்டு பார்க்க தான் நீங்க விளங்கணும் டெல்டா எல் என்பது இந்த வாலு 0.5 எல் என்பது அந்த அளவீடு டெல்டா டி என்பது வாலு டி என்பது அளவீடு
பெருக்கி அல்லது பிரித்திருந்தா பின்ன வழுக்கள் கூட்டப்படும். அது அடுக்கிருந்தா அடுக்கால பெருக்கி கூட்டணும். சரியா? மூன்றாவது, ஒரு சீர்தட்டின் விட்டம் 56 சென்டிமீட்டர். படத்தில் காட்டியவாறு 42 சென்டிமீட்டர் விட்டமுடைய வட்டத்தகடு வெட்டி அகற்றப்படுகின்றதாம். ஓவிலிருந்து எஞ்சிய பகுதியின் புவியீர்ப்பு மையத்தை தருவது. ஓவிலிருந்து எஞ்சிய பகுதியின் புவியீர்ப்பு மையத்தை தருவது. ரைட். வெட்டி அகற்றப்பட்ட துண்டு அல்லது சிறிய வட்டம் பெரிய வட்டம் 42க்கு 56 ஆரையனா அல்ல விட்டமே விட்டம் 42க்கு 56 ஆயிருந்தா இது உண்மையா விகிதம் வரப்போகுது 6க்கு 8 3க்கு 4 அப்படியா? விட்ட விகிதம் 3க்கு 4. 14 3 14 4 14 3 42 14 3 56. இப்ப விட்ட விகிதம் 3க்கு 4 ஆயிருந்தா பரப்பு விகிதம் வரும் வர்க்கிச்சா 9க்கு 16. பரப்பு விகிதம் பை ஆர் வர்க்கமே அல்ல பை டி வர்க்கத்தின் கீழ் 4 விட்டம் அல்லது 6 3க்கு 4 ஆயிருந்தா பரப்பு வர்க்கிச்சா 9க்கு 16. தகடு வடிவிலான பொருட்களுக்கு திணிவு இந்த பரப்புக்கு நேர்விகித சமனாயிருக்கும். திணிவு பரப்புக்கு நேர்விகித சமன். அப்ப திணிவும் 9க்கு 16. இந்த சிறிய தகட்டின் திணிவு 9 mm எடுத்தா இந்த வெட்டப்படம் முன்னுள்ள பெரிய தகட்டின் திணிவு 16 mm ஆயிக்கும். 16 mm ஆயிக்கும். எனவே இந்த எஞ்சிய பகுதியிட திணிவு வெட்டினா எஞ்சிய பகுதியிட திணிவு 7 mm ஆக இருக்கும். அதாவது பெரிய தகட்டின் திணிவு 16 mm ஆக இருக்க அதிலிருந்து 9 m திணிவுடைய ஒரு பகுதி வெட்டி ஆற்றப்படுது. இப்ப பேலன்ஸாமே எவ்வளவு 7. அது வெட்டி ஆற்றப்பட்ட திரும்ப கொண்டு சேர்த்தா இந்த தட்டு திரும்ப பூரணமாகுமே. வெட்டி ஆற்றின கொண்டு சேர்த்து அந்த தட்டு பூரணமாகும். அதாவது எங்களுக்கு அப்ப மறுதலை விலங்கெடுக்கலாம். இந்த 7 m 9 m விளைவு தான் 16 m. இப்ப தூரங்களை பார்த்தா இதுக்கு 42 சென்டிமீட்டர் விட்டமண்டா 21 9 m. இதுக்குரிய தூரம் 21 வரும் 21. இதுக்குரிய தூரம் 56 28 வரும் 28. இதுக்குரிய தூரம் தான் கேள்வி x. ஆனா பயன்படுத்த போற முடிவு என்னதுன்னா எந்த ஒரு புள்ளி பற்றியும் விசைகளின் திருப்பம் விளைவுகளின் திருப்பம். பொதுவாக புவியீர்ப்பு மையத்தை நாங்கள் அதான் பயன்படுத்தேன். புவியீர்ப்பு மையங்கான கான்செப்ட்ல பயன்படுத்துறது எந்த ஒரு புள்ளி பற்றியும் விசைகளின் திருப்பங்களோட விளைவுள் அதே புள்ளி பற்றி விளைவுள் விசையின் திருப்பத்துக்கு சமம். இப்ப நான் இந்த சிறிய தட்டு அந்த எஞ்சிய பகுதி ரெண்டையும் சேர்த்தா பெரிய தட்டு வார மாதிரி கருதுவேன். 9 m 7 m விசைகள் 16 m விளைவு. ஐடியா இப்ப காணும்பா புள்ளியோ பற்றி வளர்ச்சி சேர்த்து விசைகளின் திருப்பம் அல்லது விசைகளின் திருப்பங்களின் விளையுள் சமனாய்க்கும் விளையுள் விசையின் திருப்பம் விளைவுகளின் திருப்பம் திரும்ப விகிதம் வைத்து செய்யலாம். நினைக்க அதை விட இது ஈஸியா இருக்க தூரம் காண வேண்டிய புள்ளியிலிருந்து தானே நான் தூரம் போட்டிக்கிறேன். விகிதம் வைத்து செய்யணும்னா அந்த இடையில உள்ள தூரம் தான் வரும். அதை விட இது ஈஸியா நினைக்கிறேன். விசை திருப்பங்களோட விலையில் 9 தர 21 நம்ம போடல 7 தர x
விலகலின் திருப்பம் 16 தர 28. சுருக்க மேலால எல்லாத்தையும் வேணா 7 சுருக்கினா 4 முறை, 7 கேன்சல் ஆகும், 3 முறை. அது எக்ஸ் வரப்போகுது 16 4 64 27 கழிக்கணும். 64 மைனஸ் 27 கழிச்சா 37 வருமேனா. ஆன்சர் 37, மூன்றாவது ஆன்சர். சரி, முதலாவது கேள்விக்கு இப்படி ஒரு ஐடியாவும் செல்றோம், அதுவும் ஈஸியா எடுக்கலாம். இப்படி அதாவது இப்ப வேகம் வந்து இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் என எல்லின் கீழ் டி. அப்ப எல் வந்து சி டி என்று வரணுமே. அதாவது அந்த நேரத்துக்குரிய பரிமாணத்தை விட சியால பெருக்கணும். ஒரு சி கூட இருக்கணும் நீளத்துக்குரிய பரிமாணம், மத்தெல்லாம் சமனாயிக்க. அப்படி பார்த்தாலும் 2வது வருதுதான். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. வீடியோ திரும்ப எல்லாம் படுத்தல பாருங்க, அது ஒரு ஐடியா இருக்கலாமே. எப்படி நேரத்துக்குரிய பரிமாணத்தை விட ஒரு சி கூட வாய்க்கணும் நீளத்துக்குரிய பரிமாணம். மற்ற கணியங்கள் சமனாயிக்க சி மாத்திரம் அதிகரிக்கணும் உண்டால் வேணும். சி வந்து 1 கூட ஆயிக்கணும். அப்படி பார்க்கலாம். அப்படி பார்த்தாலும் 2வது வருகுதாமா. 4வது கேள்வி பாபம். 4வது கேள்வி சரிதான். இது ஐடியா தகடு வடிவில் ஆயிருந்தா அட திணைவு பரப்புக்கு நேர் விகித சமம். பரப்பு விகிதத்தை கண்டுகொண்டா சரி. இந்த எக்ஸ்தான் கேள்வி என எஞ்சிய பகுதியின் ஓவிலிருந்து எஞ்சிய பகுதியின் புவியீர்ப்பு மையத்தை தருவது. 4வது 6 ஆரையும் h உயரமும் கொண்ட உருளை வடிவ பாத்திரத்தில் முற்றாக நீர் நிரப்பப்பட்டுள்ளதா? வலைபரப்பில் உள்ள சராசரி விசைக்கும் அடிப்பரப்பில் உள்ள விசைக்கும் சமமாக காணப்படி h,r இடையிலான தொடர்பு. வலைபரப்பில் உள்ள சராசரி விசைக்கும் அடிப்பரப்பில் உள்ள விசைக்கும் சமமாக காணப்படும். விசையும் சமமாக காணப்படும். அமுக்கம் காரணமாக எங்கள ஒரு விசை இதாக்கும், அமுக்கம் காரணமாக இதுல ஒரு விசை இதாக்கும். இந்த விசைகள் சமனாக இருக்குதா? விசைகள் சமனாக இருக்குதா? இல்ல யாராவது செஞ்சு ஆன்சர் எடுத்தா வலிக்கிறா? எடுத்தா இல்ல எடுத்தா வலிக்கிறா? இதுல உண்மை கேள்வியில சின்ன ஒரு பிரச்சனை ஈக்கிற என் கருத்து இதா. இப்படி வந்து காணலாம் எங்களுக்கு, ஆனால் அவ்வளவு பொருத்தம் இல்லை. ஆனாலும் இப்படி இந்த விஷயம் F1 எடுக்கலாம். இப்படியா F1 எடுத்தா சரியா? F1 எடுத்தா அமுக்கம் தர பரப்பு அப்ப F1 வரும். திரவ அமுக்கம் HρG into A வரும் πr வர்க்கம் என. அப்புறம் இந்த விசை F2 எடுத்தா F2
அதுவும் அமுக்கம் சராசரி அமுக்கம் போடணும். H2 ρg H/2 ρg சராசரி அமுக்கம். ஏன்னா கீழே போக அமுக்கம் அதிகரிக்கிறேன். இங்குள்ள அமுக்கத்தில் இங்க அதிகம் திரவ ஆழம் அதிகரிக்க அமுக்கம் அதிகரிக்கும். இப்ப கீழே போக அமுக்கத்தால் வர விஷயம் பார்த்தா அமுக்கம் அதிகரிக்கும். அப்ப சராசரி அமுக்கம் போடப்படணும். இந்த புள்ளியில் அமுக்கம் 0, இங்க H/ρg. அப்ப இது வழியே உள்ள சராசரி அமுக்கம் ஒரு அம்புக்குள்ள காட்டினா கீழே போக இந்த அமுக்கம் இப்படி அதிகரிக்கும். இது ஒரு அம்புக்குள்ள காட்டினா கீழே போக அமுக்கம் அதிகரிக்கும். அமுக்கத்துக்கு பதிலாக சராசரி அமுக்கம் பரப்பு எவ்வளவு வரும்? 2πRh 2πRh. இரண்டும் சமனாயிக்கணும் ஒரு தொடர்பு எடுக்கலாம். ஆனால் அது மிஸ்கி மாஸ்டர் வாரல்ல போல குயிக் எடுத்து என்ன வருமானம் வருது? H/r வருது. மிஸ்கி மாஸ்டர் வராது. இதெல்லாம் சுருக்கி பாருங்க. H/r வரும். சின்ன சுருக்கள் செஞ்சு பாருங்க. H/r வரும். மிஸ்கி மாஸ்டர் அதல்ல. ரைட். இப்ப பிரச்சனை என்னதுன்னா இப்ப ரெண்டு விதம். இந்த வலைபரப்புல தாக்குற விசை என்னதில் உண்டு கேட்கலாது. என்ன வலைபரப்ப நீங்க முழுவதுமா எடுத்தா விசை 0 ஆகும். வலைபரப்புல தாக்க சராசரி விசை என்ன விசை என்னதுனாலே அது பொதுவாக சராசரி விசை என்றாலும் அது விளைவு தான். விசைகள் நாங்க எண்ணிக்கணியங்கள் மாதிரி கூட்டுகள். இது எண்ணிக்கணியங்கள் மாதிரி கூட்டினாதான் இந்த விட வரும். இந்த விசைகளை எண்ணிக்கணியங்கள் மாதிரி சும்மா கூட்டினா தான் இந்த விட வரும். அது உண்மையா இப்படி இந்த மெத்தட்ல ஒரு விசையில பெருமானத்தை காணுது பிள்ளையான ஒரு கன்செப்ட். அது அப்படி பயன்படுத்த இயலாது. விசைகள் அப்படி காணுகலனா மொத்த விசை என்று விசைகள்ல நேரடியாக அந்த திசையை கருதாம கூட்டுகள்ல. இப்ப திசையை கருதாம எல்லா விசையும் சும்மா கூட்டினா வார விடதான் இது. அப்படி ஒரு வலைபரப்பி மீதாக்கு விசை என்னது கேட்க இயலாது. இது என்ற கருத்து சரியா? ரைட். சில நேரம் அரைவாசி கேட்கலாம். ஒரு வலைபரப்புல அரைவாசி எடுத்த அதெடுத்து எப்படி வரும்? வலைபரப்புல ஹாஃப் எடுத்தா அதுல ஒரு விளைவு தாக்கும். அது எப்படி வரும்? அந்த விளைவுல எப்படி வரும்? இந்த வலைபரப்புல ஒரு ஹாஃப் எடுத்தா இந்த ஹாஃப்ல தாக்க விசை, இந்த ஹாஃப்ல தொழிற்பட விசை அது காணலாமா? வலைபரப்புல இப்படி ஒரு ஹாஃப் எடுத்து அந்த ஹாஃப்ல தொழிற்பட விசையை காணலாம். உண்மையா இந்த ஹாஃப்ல தொழிற்பட விசையை காணலாம். அது எப்படி வரும்? சராசரியா எடுத்தா அதுக்கு வரும் இந்த H/2 ρg அமுக்கம் இன்டு பரப்பு. எவ்வளவு பரப்பு? πr/h 2RH சரியா? இந்த ஹாஃப் தாக்கும் போது அந்த வளைவில் உள்ள விசை அதுக்கு செங்குத்தான ஒரு தலப்பரப்புள்ள விசைக்கு சமனாயிக்கும். அதாவது இந்த வலைபரப்பில் உள்ள விசை, வலைபரப்பு இப்படி வரைந்தானா இந்த ஹாஃப கருதினா அமுக்கம் காரணமான விசை இப்படி இருக்கும். இது இதிலுள்ள விலையுள் இதுக்கே ஒப்பானவர் இப்படி ஒரு தலப்பரப்புல தாக்குற விசைக்கு சமனாயிக்கும். நீங்க போடணும் இந்த தலப்பரப்பின் பரப்பளவு. அதாவது இந்த வலைபரப்புல தாக்குற விசை இப்படி ஒரு தலப்பரப்பை கருதினா, இந்த வலைபரப்புல தாக்குற விசை இப்படி ஒரு தலப்பரப்பை கருதினா இது அந்த தலப்பரப்புல தாக்கு விசைக்கு சமனாய். அது போட வேண்டிய தலப்பரப்பு 2r × h. அதை போட்டாலும் உங்களுக்கு ஆன்சரிங்க வராது. அப்படி கேட்டும் இல்லை. எந்த கருத்து இது பொருத்தம் இல்லை இந்த கேள்வியா. வலைபரப்பில் உள்ள சராசரி விசைன்னு அப்படி ஒன்று கேட்க இயலாது. இப்படி கணிக்க மேலாது. இப்படி சாம்பாடு போட்டு வலைபரப்புல சராசரி விசைன்னு சொல்லி விசைகள் ஒருபோது நாங்க எண்ணிக்கணியங்கள் மாதிரி சும்மா கூட்டுகள்ல திசையை கருதாம கூட்டுறல்ல. சரியா? என்ன செய்வாப்பா? 4வது கருத்து கழிக்க வேற இல்ல. அது என்ன கருத்து இது ஓல் தான் வரணும். இதா
பொருத்தம் இல்லைன்னா என்ற கருத்தின் வேற ஏதாவது இருந்தா பார்ப்போம். சரி, எக்ஸாம் 400 விட எடுக்கலாம் என்ற கருத்து, அதுவும் பொருத்தம் இல்லதான். எக்ஸாம் 400 எடுக்கலாம், அதுவும் பொருத்தம் இல்லை. இல்ல ஐடியா விளங்கிறதுக்கு இப்ப வலைபரப்பு மீது உள்ள விஷயம் என்பது சுத்தி எடுத்து பார்த்தா பூச்சியம் தான் வரும். இப்ப சும்மா காவிகள்ல சும்மா எண்ணிகள் மாதிரி கூட்ட இயலாது உண்டு. ரெண்டாவது வலைபரப்புல ஒரு அரைவாசி எடுத்தா விலையில ஒரு விசைதாக்கும், இது ஹாஃப் எடுத்தா விலையில ஒரு விசைதாக்கும், அதை விலையில ஒரு விசைதாக்கும். அதையும் கணிக்கணும்னா எப்படி கணிக்கணும் நீங்க? h/2 ρg into 2rh தான் பரப்பு, தலைப்பரப்பு தான் போடணும், வலைபரப்பல்ல. இந்த வலைபரப்பல்ல போடுகிறது, இந்த வலைபரப்பல்ல அதுக்குரிய தலைப்பரப்பு. இந்த வலைபரப்பு எல்லாம் ஒரே திசையில தாக்குற பரப்பு செங்குத்தான தாக்குற வீருள்ள விளைவு விசைய காரணம் என்றா அது இப்படி ஒரு தலைப்பரப்புல தொழிற்படுத தலைப்பரப்புல தொழிற்படு விசைக்கு சமனாய். சரியா? ரைட். ஐந்தாவது, புவியை சுற்றி வலம் வரும் நிலையான செய்மதியின் பாதையை சரியாக வகை குறிப்பது. அதுல தேவையான இந்த நோட் பண்ணிக்கோங்களே. சரிதானே? என் கருத்து அந்த கேள்வி பொருத்தம் இல்லைன்னு சொல்லுது. சரியா? ஐந்தாவது, புவியை சுற்றி வலம் வரும் நிலையான செய்மதியின் பாதை, அதாவது புவி நிலையான செய்மதி பாதை சரியாக வகை குறிப்பது. ரைட். உண்மையா இந்த சூரியனை சுற்றி இந்த புவியிட இயக்கம் ஒரு நீள்வளைய இயக்கம், அதுலயும் இந்த புவி தன்னைத்தானே சுழலுகிறது. இந்த தளத்துக்கு இப்படி சாய்வா தான் நீக்குமா? புவி தன்னைத்தானே சுழலுகிறது, இப்படி இந்த அச்சப்பட்டு தான் சுழலு. அது புவி நிலையான செய்மதி ஆய்ந்தா அதுக்கு நான் பொதுவா 3 நிபந்தனைகள் பார்க்கிறேன். புவி நிலையான செய்மதிக்கு ஒன்று, புவியின் அதே ஆவர்த்தன காலத்தை கொண்டிருக்கணும். சுற்ற காலம் 24 மணி நேரம் ஆயிக்கணும். புவி தன்னைத்தானே சுழலை எடுக்க நேரமும் செய்மதி இந்த சுற்ற காலமும் சமனாயிக்கணும். அதோட புவி சுழல் அதே திசையில சுழலணும், அல்லது இப்படி. ரெண்டாவது, இது புவி மத்திய கோட்டு தளத்தில் இருக்கணும். புவி மத்திய கோட்டு தளத்தில் இருக்கணும் கட்டாயம். புவி மத்திய கோடுண்டா போற தளம், இதுதான் புவி மத்திய கோடு. இந்த புவி மத்திய கோடுண்டா போற தளத்தில் அமையணும் இது. அவட புவி சுழல் அதே திசையில சுழலும், புவி சுழல் அதே திசையில சுழலும். 3 நிபந்தனையும் திருப்தி ஆகணும். சுற்ற காலம் 24 மணித்தளம் ஆயிக்கணும், புவி மத்திய கோட்டு தளத்தில் இருக்கணும், அவட புவியிட அதே சுழற்சி திசையில சுழலும். ஆக 3 நிபந்தனையும் திருப்தி செய்தது ஆன்சர். மூன்றாவது ஆன்சர். சரியா? ஆறாவது, மலைநாட்டு பாதை வழியே இயங்கும் சைக்கிள் ஓட்டி மிதி அல்லது தடுப்பு, அதாவது மிதி அல்ல தடுப்பு பிரயோகிக்காத வண்ணம், அதாவது வேலை செய்யறோம் இல்ல, தடுப்பு பிரயோகிக்கிறோம் இல்லை, இயங்கக்கூடிய கதி நேர வரை அருகிலுள்ள படம் காட்டுகிறது. மலையின் அதை தாழ் புள்ளியில் கதியை வகை குறிக்கும் புள்ளி. ரைட். இப்படி ஒரு அமைப்பு தரப்பட்டுகிறேன். அதை தாழ் புள்ளி என்பது அழுத்த சக்தி இழிவான இடம். அழுத்த சக்தி இழிவான இடம், அழுத்த சக்தி இழிவு என்பது இயக்க சக்தி உயர்வாய்க்கணும். இயக்க சக்தி உயர்வாய்க்கணும். அழுத்த சக்தி இழிவு என்பது அது தாழ் புள்ளி என்பது அழுத்த சக்தி இழிவு, அந்த இடத்துல இயக்க சக்தி உயர்வாய்க்கணும். எனவே கதி உயர்வாக இருக்கணும். அது தாழ் புள்ளியின் கதியை வகை குறிக்கும் புள்ளி யாதுன்னு சொன்னா புள்ளி எது? பி. மூன்றாவது ஆன்சர். மூன்றாவது 6க்கு 3.
ஏழாவது, வளைவான பாதையில் வேகமாக செல்லும் மோட்டார் சைக்கிள் ஓட்டவில் அருகிலுள்ள படம் காட்டுகிறதா? வளைவான இப்பாதையில் செல்லும் போது தொழிற்படும் விசையாக அமைவது எது? நீங்க விளங்கணும். இப்படி அதாவது நார்மலான பாதையில் வளைமையான நேர்கோட்டு பாதையில போயிட்டு வளைவான பாதைக்கு போனா உருவாக புதிய விசை யாது என்பது மாதிரி. வளைவான பாதையில் செல்லும் போது தொழிற்படும் விசையாக அமைவது அப்படிதான் அவங்க எதிர்பார்த்துக்கிறான். நேர்கோட்டு பாதையில போயிட்டு இப்ப வளைவுல உட்புகுந்தா வளைவுக்குள்ள புகுந்தா தொழிற்படு புதிய விசை யாது? எந்த விசையாகும்? விசை அதாவது உராய்வு, பக்கவாட்டு உராய்வு தான் வளைவான பாதை. இப்ப வளைவான பாதை என்பது வட்டத்தின் ஒரு பகுதி. வட்டப்பாதையில் இயங்கணும்னா மைய நாட்டு விசை தொழிற்பாடும். ஆக மைய நாட்டு விசைய உராய்வு தான் வழங்கும். சரியா? மைய நாட்டு விசை உராய்வு தான் வழங்கும். ஆக நேர்கோட்டு பாதையில பயணித்துக் கொண்டிருந்தது இப்படி வளைவான பாதையில புகுந்த உடனே இப்படி ரைட். இப்படி ஒரு நேர்கோட்டு பாதையில பயணித்துக் கொண்டு இப்படி ஒரு வளைவுல புகுது. நேர்கோட்டு பாதை வளைவுல புகுந்தா இந்த இடத்துல இப்படி இந்த வளைவுல புகுந்த உடனே என்ன செய்ய வேண்டாம்? இதுல ஒரு உராய்வு தாக்கும். சரியா? இந்த வளைவுல புகுந்த உடனே இப்படி ஒரு உராய்வு தாக்கும். இதுல போயிட்டு வளைவுல புகுந்த உடனே ஒரு உராய்வு தாக்கும். ஏன்? வளைவான பாதல் இயக்கம் என்பது வட்ட இயக்கத்துக்கு மைய நாட்டு விசை அவசியம். இப்ப தேவையான மைய நாட்டு விசைங்க உராய்வால தான் கிடைக்கப்பெறும். இதுல கேள்வி விலங்கெடுக்கணும். நேர்கோட்டு பாதையில பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் வளைவான பாதைக்குள்ள புகுந்துடனே தாக்க புதிய விசை எது? மையத்தை நோக்கியுள்ள உராய்வு. ஏழாவதுக்கு முதலாவது. எட்டாவது, சுமை தூக்கும் ஒருவர் ஒவ்வொன்றும் 20 கிலோகிராம் திணிவுள்ள 8 சுமைகளை 1.5 மீட்டர் தூரத்தின் ஊடாக உயர்த்துகின்றார். எடுத்த நேரம் 48 செகண்ட். வலுயாது செய்யப்பட்ட வேலை mgh 8 தர mgh கீழ் T. 8 சுமைகளை M 20 G 10 H 1.5 கீழ் நேரம் 48 செகண்ட். சுருக்கின என்ன வரும் ஆன்சர்? எவ்வளவு? 8 48 6 வரும். இங்களை 15 அப்ப 150 300 கீழே 50 வேட்ஸ். நான்காவது. ஒன்பதாவது, ஒரு உடலின் இயக்க பண்பு சக்தி E திணிவு M எனில் அவ்வளவு உந்தமாக அமைவது. இயக்க சக்தி E சமனாய்க்கும் half P வர்க்கத்தின் கீழ் M. half mv வர்க்கம் மேலும் கீழும் எம்மால பெருக்கி இந்த சாம்பாரை பெறலாம். அப்படித்தானே? இது ஒரு MCQகளுக்கு பயன்படுத்துறதுக்கு ஞாபகம் இந்த சாம்பாடு. half mv வர்க்கம் மாதிரி half p வர்க்கத்தின் கீழே இது எப்படி வார half mv வர்க்கம் மேலும் கீழும் எம்மால பெருக்குங்க. மேலுக்கு உந்தத்தின் வர்க்கம் எடுக்கலாம், கீழுக்கு M. ஆகவே P சமனாய்க்கும் 2 EM இந்த வர்க்கம் மூலம் 2ME. இரண்டாவது ஆன்சர் 9க்கு 2. 10 நேரடியானது. AB BC AD DC AC ஆகிய 5 காவிகள் செவ்வகத்தின் பக்கங்களால் வழியே பருமன் திசைகள் வகை குறிக்கின்ற விளையல் காவி. 3 AC 7 AC 3 பாதைக்கு. அப்ப 3 AC ஆன்சர் மூன்றாவது. 7 Cக்கு 3 பாதைகள் விளைவுல காணலாம். சரியா? 3 பாதைகள்ல விளைவுல காணலாமா?
ரைட். 11வது கேள்வி. ஒரு ஓட்டப்பாதையில் மாறாக்கதை வியுடன் இயங்கும் ஒரு உடலை கருதுக. புள்ளி ஏந்து பிக்கு செல்லும். உடல் செல்லும் போது வேகமாற்றத்தை சரியாக குறிப்பது. வேகமாற்றத்தை சரியாக குறிப்பது. இது பி ல வேகம் வி, இங்கல ஏ ல வேகம் வி. இதுல என்ன மெத்தட் இதுன்னா, இதை பின்னோக்கி நீட்டுங்க, இதை முன்னோக்கி நீட்டுங்க, அப்படித்தானே? சந்திக்கிற இடத்துல இது ஏண்ட புள்ளி, சந்திக்கிற இடத்துல இணைகர விதியை வரைவோமா? இணைகர விதி அடிப்படையில் வேகமாற்றம் டெல்டா வி விபி மைனஸ் விஏ, விபி மைனஸ் விஏ வேகமாற்றம், அதாவது விபி பிளஸ் மைனஸ் விஏ. இணைகர விதி ஒரு புள்ளியிலிருந்து வரையோம்னா இந்த புள்ளியை தீர்மானிக்கேன், அதாவது பிஏ பின்னோக்கி நீட்டி ஏ முன்னோக்கி நீட்டி சந்திக்கிற புள்ளியில இணைகர விதி. நீ முதலாவது விபி தூக்கி அப்படி எங்க வைக்கலாம், விபி மைனஸ் விஏ. வி இங்கால இந்த மைனஸ் விஏ இங்கல வருமே, விஏ இந்த பக்கமே இந்த மைனஸ் விஏ எதிர்ப்பு திசையில, அப்ப அதை இங்க போடலாம். இது அது அதே பருமன் தான். அதாவது இதுக்குரிய இணைகர விதி, இணைகரத்தை வரைய ட்ரை பண்ண. இணைகர விதியில நான் என்ன செய்ய, ஒரு புள்ளியிலிருந்து வரையணும். ஏன்னா இரண்டு காவிகளை அந்த புள்ளியா நான் எடுக்க, இதை பின்னோக்கி நீட்டி இதை முன்னோக்கி நீட்டி சந்திக்கிற புள்ளிய. சரி, இந்த கோணம் 60 என்பதால இத விலையில் வரும். விபியிடம் மைனஸ் விஏடம் விலையில் வரும் இந்த டிரெக்ஷன். இதுதான் டெல்டா வி. டெல்டா வி சமனா வரும் வி கொஸ் 60 வி கொஸ் 60 வி கொஸ் 60 60 பாயனா வி கொஸ் 60 வி கொஸ் 60. அப்ப 2 வி கொஸ் 60 2 வி கொஸ் 60 ஹாஃப் சுருக்கினா எவ்வளவு வரும் வி. 11க்கு 2வது ஆன்சர், 11க்கு 2வது ஆன்சர். பன்னெண்டாவது, கிடையான வெப்பமான முனைகளில் தடுப்புகள் உள்ளதுமான படத்தில் காட்டியவாறு 3 கிலோகிராம் 2 கிலோகிராம் திணிவுடைய 2 துரளிகள் விச்சுருளினை மின் இயங்க விடப்படுகின்றது. துரளி சுயாதீனமாக இயங்கக்கூடியதாம். துரளி தடுப்பில் பட்டு மீண்டும் இயங்க ஆரம்பித்த புள்ளியை சந்திக்கும். இயங்க ஆரம்பித்த புள்ளியிலிருந்து சந்திக்கும் புள்ளி எக்ஸ் எனில் எக்ஸின் பெருமானம். உண்மை இது இந்த கேள்வியில சொல்ல வார விடயம் இப்படித்தான். அதாவது சுயாதீனமான அகத்தக்க 2 ட்ரோலிகள் இப்படி ஒரு விட்சுருளால 2 விட்சுருளுக்கு இடையில இப்படி நெருக்கப்பட்டு வைத்திருக்கிறான் என்பது மாதிரியா? ரைட். 3 கிலோகிராம் 2 கிலோகிராம் இந்த பஃபர்னு கொடுத்தீங்க. இந்த 2 இது பஃபர் சொல்லு. இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் அப்படிதான் நீக்கிற. சரியா? சில கேள்விகளில் உண்மையா அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் இருக்கு. பட் பலமையான எஃப்டபிள்யூசி நான் எதிர்பார்க்க தமிழ் மீடியம் பேப்பர்ல இங்கிலீஷ் மீடியத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுமாக்கும். ஆனா இந்த முறை மாறிக்கு போல இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் தான் இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் தமிழ் மீடியத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி போல. ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்துல பேப்பர், அதாவது தமிழ் மீடியத்துல பிரச்சனைக்கு எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்ல தெளிவாயிக்குது. அதில் கொடுத்திருக்காங்க இந்த பஃபர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது 2 அந்த படத்துல இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்ல அதை வைத்து விளம்பரப்படுத்துறேன். பஃபர்னு கொடுத்திருக்காங்க இந்த இதுகளை.
சரியா? அதில் என்ன சொல்லப்பட்டீங்கன்னா figure shows an experimental arrangement using spring loaded free running trolleys on a level bench. இப்போ ஸ்ப்ரிங் லோடர்னு சொன்னா இப்படி எடுக்கலாம் எங்களுக்கு. இப்படி படம் கொடுத்து இல்லை, இந்த இடையில ஒரு விக்ஷுள்ள வைத்து நெருக்கி வைத்த மாதிரி எடுக்கலாம். சரியா? ரைட். அதோட ஃப்ரீ ரன்னிங் சொல்லி சுயாதீனமா நகரக்கூடியதான். இதுல சொல்லப்பட்டிருக்கு what is the distance x if both trolley hit the buffers at the same instant. அதாவது இது விடுவிக்கப்பட இரண்டும் ஒரே நேரத்தில் போய்த்து மோதுதான். அப்படி ஆயிருந்தா இது எக்ஸ் ஆகுது. அதான் கேள்வி. உண்மை தமிழ் மீடியத்துல அந்த அர்த்தத்தை எடுக்க கஷ்டமாயிக்கணும். இது நெருக்கப்பட்டு விடுவிக்கப்படுதான், விடுவிக்கப்பட இது சுவாதீனமா நகரத்தக்கதான், விடுவிக்கப்பட ரெண்டும் போயிட்டு இந்த சுவர்கள் பஃபர்னு சொல்லப்படுறதுல ஒரே டைம்ல மோதுதான். ரைட். பாருங்க, உங்களுக்கு அந்த அர்த்தம் விளங்கினா சரி. எனக்கு அந்த உண்மை தமிழ் மீடியம் பேப்பர்ல விளங்கல்ல, அவங்க என்ன சொல்ல வாரன்னு. சரியா? சரி, எனக்கு தமிழ் விளங்கல ப்ராப்ளம் ஆயிக்கலும். ரைட். இதுல உந்தம் காப்படையும். இது நான் V1 எடுப்பேன், இது V2 எடுப்பேன். ஆரம்ப உந்தம் 0, இறுதி உந்தம் 0 ஆயிக்கணும். எனவே ரெண்டு பக்கம் கிடைக்கிற உந்தங்கள் சமனாயிக்க. ஆரம்ப உந்தம் 0, அப்ப இறுதி உந்தம் 0 ஆயிக்கணும். இறுதி உந்தம் 0 ஆனும்டா கிடைக்கிற உந்தங்கள், அதாவது எதிரை திசையில கிடைக்கிற உந்தங்கள் சமனாயிக்கணும். அதாவது 3 V1 சமனாயிக்கணும் 2 V2. V1 பதிலா சொல்லலாம் எக்ஸின் கீழ் டி, இது ஆரின் கீழ் டி. என்ன ஒரே நேரத்தில் போயிட்டு மோதுதாமே. ரைட். இனி சுருக்கினா டி கேன்சல் ஆக எக்ஸ் சமனாயிக்கும் 4 சென்டிமீட்டர். இது ஒன்றும் தெரியாம சும்மா 26, 12, எனவே 3, 4, 12 வரணும் எடுத்தாலும் விட வரும். இருக்கேன் கேள்வி என்ன சொல்லிக்கணும் விலங்கு எடுக்காம 26, 12, அப்ப 3, 4, 12 வரணும் எடுத்தாலும் விட வரும். இது அதில் சென்டிமீட்டர் மீட்டர் குழப்பம் மீக்கிறேன். அது 12க்கு 2வது ஆன்சரா. ரைட். 13வது கேள்வி. 13வது, நிலையான நீரில் 5 km/h கதையில் செல்லக்கூடிய படகு 1 கிலோமீட்டர் அகலமுடைய ஆற்றை கடக்க உள்ளதா? மிக கிட்டிய தூரத்தினோடு 15 நிமிடத்தில் கடந்து செல்வதற்கு ஆற்றின் வேகம் யாது? அல்லது மிக கிட்டிய தூரத்தினோடு 15 நிமிடத்தில் கடந்து செல்லுமெனின் ஆற்றின் வேகம் யாது? இங்க 6 எடுப்போம், ரிவர். அடுத்து போட், படக போட் எடுப்போம். அடுத்த புவி இ. 6 இந்த டிரெக்ஷன்ல பாய்தன்னு சொன்ன 6 இந்த டிரெக்ஷன்ல வலம் நோக்கி பாய்தன் எடுப்பேன். 6 இங்கல பாயுது. இவரு எதிர்கரையை போய்த்து அடையணும். இங்கல படகு செலுத்தினா என்ன நடக்கும்? படகு இங்கல செலுத்தினா இங்க போய் தான் சேருவேனா? அது மிக கிட்டிய தூரமா இல்ல. அப்ப மிக கிட்டிய தூரம்டா நேரெதிரே போய்த்து அடையணும். படகு எங்களை செலுத்தணும் இந்த டிரெக்ஷன்ல. ஏன்னா இவர் படகு இந்த டிரெக்ஷன்ல செலுத்த 6 அவர் இந்த டிரெக்ஷன்ல கூட்டி போக என்ன செய்யலாம்? அவருக்கு நேரெதிரே உள்ள இடத்தை அடையலாம். அப்பதான் மிக கிட்டிய தூரம். என்ன சரியா நேரெதிரே அவதானத்தில் செலுத்தினா 6 இதை கொண்டு போகும் என்பதால வலன் நோக்கி இது போய் இங்கதான் சேரும். எனவே செலுத்த வேணும் இந்த டிரெக்ஷன்ல. இங்கெல்லாம் செலுத்தப்படணும். இதான் VBR. 6 சார்பாக படகு செலுத்தப்பட வேண்டிய திசை. இதான் VRE, ஆற்றினது வேகம். இதுதான் புவி சார்பாக படகு அசைய வேண்டிய திசை. காரணம் நேரெதிரே உள்ள புள்ளியை போய் தடையணும், குறுகிய தூரத்தோடு கடக்கப்படணும். சரியா? இதுதான் வேகங்கள். இந்த டிஸ்டன்ஸ் தெரியுமே, 1 கிலோமீட்டர்.
அதுல எனக்கு விபிஇ காணலாம். விபிஇ எப்படி? விபிஇ தானே புவிசார்பான வேகம். தூரம் 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், நேரம் 15 நிமிடம், அதாவது 1/4 மணித்தியாலம் 15 நிமிடம் என்பது இது வரும் 4 கிலோமீட்டர் h-1 கிலோமீட்டர் per hour h-1 விபிஇ. விஆர்இ தான் கேள்வி. விபிஆர் தரப்பட்டு எவ்வளவு? நிலையான நீரில் படகின் வேகம் என்பது 6 சார்பான வேகம். நிலையான நீரில் படகின் வேகம் என்பது படகு ஓய்வு, அதாவது 6 ஓய்வில் உள்ள போது படகின் வேகம் என்பது 6 சார்பான வேகம். இதுதான் தரவுகள் தரப்பட்டீங்க. தரவுகள் இனி உங்களுக்கு காவி முக்கோணிய வரைந்த, அதாவது இந்த அடிப்படையில் தத்துவம் எப்படி? விபிஇ சமனாயிக்கும் விபிஆர் பிளஸ் விஆர்இ, அப்படித்தானே? விபிஆர் இந்த டிரெக்ஷன்ல, விஆர்இ இந்த டிரெக்ஷன்ல, விபிஇ வரும் இந்த டிரெக்ஷன்ல. இது விபிஇ பெருமானம் தெரியும், கண்டிக்கிறோம் 4. விபிஆர் பெருமானம் தெரியும் 5. தரவு தரப்பட்டிக்கு விபிஆர் 5. விஆர்இ கேள்வி பைத்தரஸ்தேட்டமே இங்க 4 5 3க்கு 4க்கு 5. விபிஆர் சமநாயகம் எவ்வளோ? சாரி, விஆர்இ சமநாயகம் எவ்வளோ? 3. 3க்கு 4க்கு 5. ஆன்சர் 2வது 13க்கு 2வது. 13க்கு 2வது. ஐடியா சரியா? முதலாவது 6 சார்பாக இங்கெல்ல செலுத்தினாதான் 6 இதை வலன் நோக்கி கொண்டு போக இந்த இடத்தை போய்த்து சேரலாம். 6 சார்பாக செங்குத்தாக செலுத்தினா 6 வலன் நோக்கி கொண்டு போக அங்க போய்த்து தான் சேரும். சரியா? செலுத்தப்படணும் இந்த டிரெக்ஷன்ல. அந்த பெருமானம் 5. ஆற்றின் வேகம் கேள்வி. இது தெரியும், புவிசார்பான வேகம் சரியா எதிர்கரையை வைத்து அடையுதா குறுகிய தூரத்தினோடு 15 நிமிடத்தில். அப்ப விபிஏ காணலாம். 1/4 4 கிலோமீட்டர் h-1. இனி சார்பே கோட்பாட்டை போடுவ 2 கொடுத்த இதுக்கு சமனாய்க்கணும். விபிஆர் விஆர்இ சமனாய்க்கணும் விபிஇக்கு. இந்த பெருமானம் 4 கண்டிக்கிறோம். இது 5 தரவா தரப்பட்டிருக்கிற. எனவே இது 3. சரியா? 14ஆம் கேள்வி. ஒரு துணிக்கு நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறதாம். அரைவாசி உயரத்தில் உள்ள போது வேகம் 10. துணிக்கு அடையும் அதிக உயரமாக அமைவது. துணிக்கு அடையும் அதிக உயரமாக அமைவது. கவனிங்க. அரைவாசி உயரத்துல வேகம் 10. ஆகவே மிகுதி அரைவாசிங்க எக்ஸ். இந்த 2 கட்டத்துக்கும் v வர்க்கம் u வர்க்கம் 2s போடுவோம். இறுதி வேகம் 0 மேல் நோக்கிய திசையில. ஆரம்ப வேகம் 10 வர்க்கம் -2 10 x என்று வரும். 20x 100. அப்ப x வந்து 5 மீட்டர். அரைவாசி உயரம் 5 மீட்டர். அடுத்த அரைவாசி 5 மொத்த உயரமே எவ்வளவு? 10 மீட்டர். 10 மீட்டர். 3வது 14க்கு 3. 14க்கு 3. சரியா? அந்த முந்தின கேள்வியில ஆற்ற கடக்குல ஒரு சும்மா ஒரு தியரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுகிய நேரத்துல கடக்கணும்டா, குறுகிய நேரத்துல எதிர்கரை போய் தடை வேணும்டா செங்குத்தா தான் செலுத்தப்படணும். அது ஒரு சும்மா தியரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுகிய நேரத்துல கடக்கணும்டா செங்குத்தா செலுத்தணும்.
இப்படி குறுகிய நேரத்துல கடக்கணும்னா செங்குத்தா இப்படி செலுத்தணும். அவாகவே 6 விங்களை கொண்டு போகணும். இப்படித்தான் பேச்சு சேரும். இதுதான் குறுகிய நேரம், விரைவாக கடக்கக்கூடியது. சரியா? அந்த எப்பயுமே ஒரு நீச்சல் போட்டியான ஸ்விம்மிங் ஆத்த கடக்கு எதிர்கரை போயிட்டு விரைவாக அடைதோடு தான் வின் பண்ணுன்னா குறுகிய தூரம் அல்ல நீங்க ட்ரை பண்ண வேண்டியது, செங்குத்தாக இயங்கினா சார். இங்கள நீங்க நீச்சல் நீந்துவதாயிருந்தா நீங்க அங்கதான் போய் சேருவீங்க. ஆனா இதுதான் விரைவாக போய் சேருதான், விரைவாக போய் சேருது. சரியா? நாங்க 12 நிமிடம் வரும் போல அப்படின்னு விரைவாக போகணும்னா 12 நிமிடம். இதுல சந்திக்கு 15 நிமிடமே. செங்குத்தாக நீங்க இயங்கினா அல்லது படகு செங்குத்தாக இயங்கினா 12 நிமிடத்துல போய் சேரலாமா? இங்கதான் போய் சேரும், 12 நிமிடத்துல போய் சேரலாம்னு நினைக்கிறேன். சரியா? காரணம் கொஞ்சம் செஞ்சு பாருங்க. 15வது கேள்வி பாபா. 15 புகைவண்டி என்ஜின் ஒன்று இணைப்பு சங்கிலியார் புகைவண்டி பெட்டியை, அது உண்மை அது புகைவண்டி பெட்டியில ட்ரக் உண்டா? இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்ல ட்ரக் அண்டீங்க. புகைவண்டி பெட்டி என்றல ட்ரக் சொல்லி பார்த்தா புகைவண்டி பெட்டி மாதிரி காணதா இல்லை? ஹோல் தரவா? ஹோல் தரவா? இல்லையா போட்டீங்கன்னா அது ட்ரக்கு பதிலாக புகைவண்டி பெட்டி போட்டிக்கிறேன். படத்தை பார்த்தா விலங்கு தானே இது புகைவண்டி பெட்டி மாதிரி இல்லை? ரைட். அடுத்தால இன்னொரு விஷயம் தெரியல பட்டிக்கு நம்மள மாற்றிதான் தான் இது ஒரு மாற்றம் செய்யல. புகைவண்டி பெட்டி தேடிய டைம் பேத்திக்கு போறேன் எக்ஸாம்ல. ரைட். இழுத்து செல்கின்றதாம் புகைவண்டி எஞ்சி சடுதியா தடுப்பை பிரயோகித்து பின் விடுவிக்கப்படுகின்றதாம். உண்மை அதெல்லாம் கேள்வி. உண்மை இங்கிலீஷ் மீடியத்திலேயே அந்த இது அந்த இடைப்பட்ட அந்த சங்கிலி சடுதியாக என்ன செய்யுது? அருந்து போகுதான். An engine pulls the truck at constant speed on a level track. The link chain between the truck and the engine breaks. அதாவது சங்கிலி உடையுதுன்னு சொல்றாங்க. தடுப்பு பிரயோகிக்கப்படுது அல்ல. அந்த பிரேக்ஸ் சொல்லியது உடையுத சொல்லிக்கு அது தமிழ்ல தடுப்புன்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறான் போல. விளாதா? அதோட அதுல இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் த என்ஜின் ரிமைன் கான்ஸ்டன்ட். இதுல மீக்குது. அதாவது என்ஜின் பிரயோக விசை மாறாமிக்குதான். என்ஜின் பிரயோக விசை மாறாமிக்குதான். அப்ப இந்த சங்கிலி உடைந்தால், இடைப்பட்ட சங்கிலி உடைந்தால் என்ன நிகழும் என்பதுதான் கேள்வி. உண்மையா சங்கிலி உடைந்தால் என்ன நிகழும் என்பதுதான் கேள்வியா? அது சும்மா எல்லாம் என்ன வருமா? சங்கிலி உடைந்தால் என்ன நிகழும்? இந்த சங்கிலி உடைந்தால் என்ன நிகழும்னு கேட்கிறேன். இந்த ஃபோர்ஸ் மாறாதான். பிரயோக விசை சும்மா எடுப்போம் இப்படி என்ன சொல்லி பொதுவாக பிரயோக விசை இங்கெல்லாம் வார இங்கதான் உராய்வாலாம் பிரயோக விசை பிரயோகிக்கப்படுது. சும்மா குறிக்கிறேனே மேலே. ரைட். அப்ப சீரான வேகத்துல இழுத்து செல்லப்படுதா? சீரான வேகத்துல இழுத்து செல்லப்படுதா? சீரான வேகத்துல திடீரென இந்த சங்கிலி உடைதான். உடைந்தா யாது நிகழும்? நேரடியானது என்ன? இதுல வேகம் அதிகரிக்கும். டிஎன்பி இழுவை இல்லாமல் போகும். எஃப் மாறாதான். அப்ப எதிராக உள்ள விசை இல்லாமல் போனா இத வேகம் அதிகரிக்கும். என்ஜின் வேகம் அதிகரிக்கும். இந்த ட்ரக்ட வேகம் இழுவை விசை இல்லாமல் போகுது. இயக்க திசையில் உள்ள விசை இல்லாமல் போகுது. எனவே குறைவடையும். ஆகவே இந்த ட்ரக்ட வேகம் குறைவடையும், என்ஜின் வேகம் அதிகரிக்கும். எனவே இரண்டாவது ஆன்சர்.
இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்ல 2வது ஆன்சர். இதில் நாக்கி மாதிரி பொருத்தமான ஒன்று இல்லை இதுல. இப்படித்தானே இதுல பொருத்தமான ஆன்சர் ஒன்று இல்லை இதுல. உண்மை இதுல செல்லப்பட்டிருக்கமா இருக்கு. சடுதியா தடுப்பை பிரயோகித்தா நல்லா கவனிக்கணும். சடுதியா தடுப்பை பிரயோகித்தா 2 வேகமும் குறைவடையணும், 2ம் குறைவடையணும். அப்படி ஒரு ஆன்சரும் இல்லை இதுல. உண்மையா கேள்வியில் உண்மையாக மிஸ்டேக் விட்டிருக்கிறாங்க டிரான்ஸ்லேஷன்ல. இந்த ஒரிஜினல் ஸ்கீம் தரப்பட்டிருக்கிறது இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு வேற ஸ்கீம், தமிழ் மீடியத்துக்கு வேற ஸ்கீம் தரல. விளங்குதா? ஒரே கேள்வி தான் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஆனால் டிரான்ஸ்லேஷன்ல இங்கே ப்ராப்ளம் இருக்கு தமிழ் மீடியத்துக்கு. ரைட், தமிழ் மீடியத்தை செல்லப்பட்ட மாதிரிக்கும் ஒரு உண்மையை விட எடுக்கலாம். ஆனா அதுல வரும் சடுதியாக தடுப்பை பிரயோகித்தா 2 வேகமும் குறைவடையும். பிரேக் பண்ணினா தடை விசைனதாக்குமே. பிரேக் பண்ணினா தடை விசைனதாக்கு இடவேகம் குறையும். சரியா? இடவேகம் குறைந்தா இது வந்த வேகத்துல வந்தா இழுவை இல்லாமல் ஆகும் அந்த கணத்துல. அப்ப இடவேகமும் குறைவடையும். அதாவது முன்னுக்கு போற இந்த என்ஜின் பிரேக் பண்ணினா இட வேகம் குறைவடையும். பிரேக் பண்ணா வேகம் குறைவடைய இந்த இழுவை இல்லாமல் போகும். இது நோக்கி வருமே, இந்த சங்கிலிக்கு இழுவை இல்லாமல் போகும். இது நோக்கி வரும். இது பிரேக் வேகத்தை குறைத்த உடனே இது நோக்கி வர இந்த இழுவை இல்லாமல் போகும். இந்த இழுவை இல்லாமல் போனா இட வேகமும் குறைவடையும். அப்படி ஒரு ஆசிரம் இதுல இல்ல. இப்படி ஒரு ஆசிரம் இருந்தா ஓகே, அப்படியுமே இல்லை. அதாவது கேள்வியில் எது சொல்லப்பட்டிருக்கு என்ன? என்ஜின் சடுதியா தடுப்பை பிரயோகித்து விடுவிக்கப்படுகின்றதா? அந்த பிரேக் பண்ண நேரம் புதுசா ஒரு விசைதாக்கும். இந்த பிரேக் பண்ண நேரம் புதுசா ஒரு விசைதாக்கும். அதாவது தமிழ் மீடிய கேள்விப்படி எங்களோட விசைதாக்கி விட வேகம் குறையும். பிரேக் பண்ணா வேகம் குறையும், அது ஒப்வியஸ் தானே. எந்த ஒரு வாகனமும் பிரேக் பண்ணா வேகம் குறையும். ஆகிட வேகம் குறைந்த உடனே கவனிங்க, என்ஜின் வேகம் குறைந்த உடனே இந்த ட்ரக் இங்க அந்த ட்ரக் இது பிரேக் பண்ணினா வேகம் குறையும். விலகா? எந்த ஒரு வாகனமும் பிரேக் வச்சுக்கு வேகத்தை குறைக்கிறதுக்கு பிரேக் பண்ணா வேகம் குறையும். வேகம் குறையதோடு கொஞ்சம் நோக்கி வரும், இழுவை இல்லாமல் போகும். அப்ப இந்த சங்கிலி இழுபட்டிக்கும் வரதான் இழுவை தாக்கும். இதை பிரேக் பண்ண உடனே இது முன்னோக்கி வர இழுவை இல்லாமல் போகும். இந்த இழுவை இல்லாமல் போனா, இதை முன்னோக்கி விசை இல்லாமல் போனா இதுல வேகமும் குறைவடையும். விலகா? ஆகவே தமிழ் மீதத்தை செல்லப்பட்டபடி ஆசை வரணும், 2மே குறையும். அப்படி ஒரு ஆசிரம் இதுல இல்ல. சரியா? ரைட். ஒரு 20ஆம் கேள்வி வர பார்ப்போமே. பிரேக் வர நாங்கள் உள்ள கேள்விகளும் நாங்கள் குயிக்கா எல்லாம் படுத்த நினைக்கிறேன். பார்ப்போம். பதினாறாவது, ஒரு குரங்கு 20 மீட்டர் நீளமான நிலைக்குத்த கயிறு வழிய மேல் நோக்கி ஏறுகின்றதா? இது மாறா கதியுடன் 20 செகண்ட் தேவைப்பட்டதா? பின்னர் இதே குரங்கு அதே நிலைக்குத்து உயரத்தை 40 மீட்டர் நீளமான சுருளிப்பாதை வழிய ஆரம்ப வலுவின் 2 மடங்கு வலுவுடன் ஏறுகின்றதா? கதியாது. கதி வந்து S/T. கவனிங்க, இப்ப 40 மீட்டர் தூரம், நேரம் வந்து 10 செகண்ட் ஆயிக்கும். எனவே 4 ms-1. நல்லா கவனிக்கணும். இப்ப 2 சந்தர்ப்பத்திலும் செய்யப்பட்ட வேலைகள் சமன். செய்யப்பட்ட வேலை என்பது அழுத்த சக்தி அதிகரிப்பு. ஆகவே இந்த பாதையில மேல் நோக்கி ஏறினாலும், சரியா, இந்த சுருளி பாதையில மேல் நோக்கி ஏறினாலும் செய்யப்பட்ட வேலை அழுத்த சக்தி அதிகரிப்பு 2லும் சமனாக இருக்கும். 2லும் சமனாக இருக்கும். சரியா? இந்த பாதை வழியை ஏறினாலும் இந்த பாதை வழியை ஏறினாலும் செய்யப்பட்ட வேலைகள் சமன். ரைட்? வலு 2 மடங்கா மாறினா, ஒரே வேலை செய்யறதுக்கு 2 மடங்கு வலுவாக மாறினா நேரம் அரை மடங்கா மாறும். ஆக முதலாவது 20 செகண்டா, அடுத்ததுல 2 மடங்கு வலு பிரயோகிக்கப்படுதா? ஆகவே நேரம் அரை மடங்கா மாறும். 20 செகண்ட் ஆயிருந்தது 10 செகண்ட். அந்த முடிவுக்கு வார இதுல 20 செகண்ட் ஆயிருந்த இதுல 10 செகண்ட். சரியா? இது வழியே ஏறதுக்கு 20 செகண்டாக இருந்தா 20 செகண்ட் ஆயிருந்தா இதுல 10 செகண்ட் தான் எடுக்கும். ஏன்? ஒரே வேலையை செய்ய 2 மடங்கு வலு பிரயோகிக்கப்படுதான். இங்க வலு Pn எடுத்தா, வலு Pn எடுத்தா, இங்க வலு 2P. ஆக இங்க 10 செகண்டா மாறும். எனவே S/T 40/10 4 ms-1. உண்மையா பாஸ்ட் பேப்பர்ல வந்த கேள்விதான். ஆனா அதுல
ஒரே வலுன்னு சொல்லப்பட்டேன், ஒரே வலு பிரயோகிக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டேன். இங்க வலு இருமடங்காக்கப்பட்டீங்க. ஒரே வேலைக்கு வலு இருமடங்காப்பட்ட நேரம் அரை மடங்கா மாறும். சரியா? நேரம் அரை மடங்கா மாறும். சக்தி வந்து P into T. சக்தி அல்ல வேலை வந்து வலு தர நேரம். ஒரே வேலை செய்ய ஒரே சக்தி அதிகரிப்புக்கு வலு இருமடங்கா மாறினா நேரம் அரை மடங்கா மாறும். ரைட். இனி 17வது கேள்வி பாபா. கரடான தரையில் உள்ள பொருள் அல்ல பொருளுருளை ஒன்றின் அதுவியர் புள்ளி 2a நீளம் மரக்குற்றுக்கு இடையாக வைத்து தள்ளப்படுகிறதா? 2a நீள மரக்குற்றி மரப்பலகை ஒன்று வைத்து தள்ளப்படுகிறதா? அது தூரம் நகர்ந்துள்ள போது மனிதன் நகர்ந்த தூரமாக அமைவது. ரைட். இதுல ஃபுல்லாகவே அந்த வலுக்காது உருளல் என்ற சந்தர்ப்பம் கருதப்படணும். வலுக்காது உருளல் என்ற சந்தர்ப்பம் கேள்வி முழுவதும் கருதப்படணும். அதாவது தரையிலும் வலுக்காது உருளுது, பலகையும் மேற்பரப்புல வலுக்காது உருளுது என்றது கருதப்படணும். சரியா? பாருங்க, பிதிர வேகம் v ஆக இருந்தா இந்த புள்ளிட வேகம் வலுக்காத உருளலை பார்த்தீங்களா எப்படி வரும்? இதானே கனநிலை மையமாயிக்கும். இது v ஆக இருந்தா இது 2v ஆக இருக்கும். அந்த புள்ளியில தானே பலகை தொட்டு கொண்டிருக்கிற. ஆக இந்த உருளையிட வேகம் v ஆக இருந்தா, உருளையிட வேகம் என்பது உருளையிட மையத்திட வேகம். உருளையிட வேகம் என்பது உருளையின் மையத்தின் வேகம். உருளையின் வேகம் v ஆக இருந்தா அதுக்கு மேலே உள்ள இந்த தொடுபுள்ளியிட வேகம் 2v. இந்த தொடுபுள்ளியை தான் மேலுள்ள நேருகிற உள்ள புள்ளியை தான் எப்பொழுதுமே பலகை தொட்டு கொண்டிருக்கிற. பலகையிட வேகமும் தொடர்ச்சியா 2v ஆயிக்கும். பலகை எப்பவுமே தான் இந்த மேல் புள்ளியை தான் தொட்டு கொண்டிருக்கும். இப்ப மேல் புள்ளியிட வேகம் 2v ஆயிருந்து அந்த புள்ளியை தான் எப்பவும் பலகை தொட்டு கொண்டிருக்கும். பலகையிட வேகம் வலுக்காது இயங்குமாயிருந்தா, வலுக்காது உருள் நடைபெறுமாயிருந்தா பலகை வேகம் அந்த தொடுபுள்ளியிட வேகத்தில் சமனாயிக்கணும். எனவே நல்லா கவனிக்கணும், இந்த உருளை v வேகத்தோட நகர, உருளையின் வேகம் என்பது அது மையத்தில வேகம், பலகை 2vயோட நகரும். இந்த தேதியை போதும் விளங்க எடுக்குது. உருளை a தூரம் இயங்கினா பலகை 2a தூரம் இயங்கும். 2a தூரம் இயங்கும். ஆன்சர் முதலாவதா? 17க்கு முதலாவது. இந்த ரெண்டாம் சந்தர்ப்பத்தை எழுதுமன்னா இந்த மனிதன நிலையம் பலகிற நிலையம் வரைந்து காட்டுங்க பார்ப்போம் எப்படி வரும். மனிதன் நிலையும் பலகிற நிலையும் வரைந்து காட்டுங்க. மனிதன் நிலை பலகிற நிலை வரைந்து காட்டுங்க பார்ப்போம். அதுல பார்த்தா இப்படித்தான் வரும். அதான் சரியா ஹாஃப் வந்து இந்த பலகை மனிதன் இந்த இடத்துல பாரு. மனிதன் நகர்ந்த தூரம் 2a, மனிதன் நகர்ந்த தூரம் 2a. சரியா? செஞ்சு பார்க்கலாமா? ஒரு 15 சென்டிமீட்டர் ரூலர் எடுத்து ஒரு பேனை சரி ஏதாவது ஒன்று மேலே வைத்து நகர்த்திட்டு போகிற நேரம் சரியா அந்த 7.5 தூரம் மார்க் பண்ணிக்கோங்க. ரூலர் 15 7.5 மார்க் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணி 7.5 தூரம் பயணிக்கிற நேரம் இந்த இடத்த வாய்ந்து அடைஞ்சி. சரியா?
சும்மா செஞ்சு பாருங்க. ரைட், 18வது பார்ப்போம். உங்களுக்கு குயிக்காக பார்ப்போம். குயிக்காக நான் பார்த்து என்ன பாருங்க, 40 கிராம் இது எக்ஸ்டெண்ட் வைப்போம். இங்கே 20 கிராம் எக்ஸ், இங்கே 10 கிராம். எம்மின் பெருமானம் இங்கே உள்ளதான் எம் கிராம். ஆனால் வரையல மேலுக்கு இதுதான் எம் கிராம் வரும். நீ புள்ளி டி பற்றி திருப்பம் எடுத்தா, டி பற்றி இடஞ்சுழி திருப்பம் 10x 10 × 3x, இடஞ்சுழி திருப்பம் 10 × 3x, டி பற்றியா 10 × 3x 20x சமனாய்க்கணும். வலஞ்சுழி திருப்பம் m × 2x + 40x. சுருக்கினா விட வரும் என்ன, 30 20 50 சமன் 2m. எக்ஸலன் கன்சலாம் சக 40 கழிச்சா 10 பிரிச்சா 5. அப்ப m வந்து 5 கிராம். முதலாவது ஆன்சர் 18க்கு முதலாவது சரியாது. காற்றில் பறக்கும் சவர்க்கார குமிழொன்றை காட்டியவாறு விசைகள் தொழிற்படுகின்றன. இது குமிழின் நிறையாம் W, இது U, இது காற்றினால் உருவாகும் விசை P. கேள்வி, விசைகளுக்கான சுயாதீன வரைபடம் மேலே காட்டப்பட்டதாம். விளைவில் F-இன் எது சரியாக வகை குறிப்பது? உண்மையில பாருங்க, இரண்டும் சேர்த்து விளைவில் எடுக்கப்பட்டீங்கன்னா வரைபடங்கள் எல்லாமே விளையுள் W - U எடுக்கப்பட்டிருக்கிற W - U விளையுள். மேலதிகமா இங்கே ஒரு விசை தாக்கும், இது P. W - U இங்கே P. அது விளைவில் கேள்வி. முதலாவது ஒரு விசை வரைவம், அந்த காவி பல்கோணி முறை. அது முடிந்த இடத்துல அடுத்த விசை வரைவம் P. இந்த திசைகள் சரியாயிக்கணுமா? W - U கீழ் நோக்கிக்கணும். இந்த W உடன் விளையுள், W யோட விளையுள் கீழ் நோக்கிக்கணும். P இது வழியைக்கணும். ஆகவே அடுத்த விசையில் உண்மை விளையுள் இரு விசைகளை விளையுள். விளையுள் ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் இணைக்கிறது விளையுளா வரும். வரன்னா இப்படி வரதான் சாத்தியம். இது இங்க வரலாம், அப்படி வெவ்வேறு ஆங்கிள் வரலாம், ஆனா இப்படிதான் சாத்தியம். சரியா? ஆன்சர் அது இரண்டாவது 19க்கு 2. இருபதாம் கேள்வி பாபு. 20 ஒரு குறித்த விற்சுருள் ஒன்றைக்கு F-இனை பிரயோகிக்கும் போது மீள்தன்மை அழுத்த சக்தி E. இல்ல F விசை பிரயோகிக்கப்படும் போது மீள்தன்மை அழுத்த சக்தி E. சக்தி E. 3 சர்வசம விட்கள் சமாந்தரமாக இணைக்கப்பட்டு 2F எனும் விசை பிரயோகிக்கப்படும் போது, இப்ப 2F எனும் விசை பிரயோகிக்கப்படும் போது சக்தி யாது என்பது கேள்வி. இல்ல சக்தி E' எடுத்தா அது யாது கேள்வி. இப்ப முதலாளிகளை வழங்கெடுக்கலாம். இது K ஆக இருந்தா இங்க 3K என்று வரும். என சமாந்தர சேர்மானத்துல 1K ஆக இருந்தா அடுத்ததுல 3K என்று வரும். இப்ப சக்திக்குரிய சமன்பாடு என்ன போல? சக்திக்குரிய சமன்பாடு
half fe சக்திக்குரிய சமன்பாடு half fe f சமன் ke ல f சமன் ke ல e க்கு பதிலா f இன் கீழ் k என்று போடலாம். ஏன்னா இதுல இருந்து இந்த சமன்பாடு எடுத்தா சக்தி சமனாய்க்கும் half f வர்க்கத்தின் கீழ் k என்ற ஒரு முடிவு எடுக்கலாம். ஏன்னா இந்த கேள்வியில பாருங்க ரெண்டு சந்தர்ப்பத்திலும் f மாற்றம் அடைந்திருக்கு k மாற்றம் அடைந்திருக்கு. இப்ப நீட்சியை பற்றி நீட்சியில மாற்றம் ஏற்படும். நான் நீட்சிய சமன்பாடு நீக்கிறேன் பாருங்க. half fe e க்கு பதிலா f சமன் ke ல இருந்து e க்கு பதிலா f இன் கீழ் k பிரதியிட்ட f வர்க்கத்தின் கீழ் k. இங்க பாருங்க e க்கு பதிலா சொல்லலாம் half f வர்க்கத்தின் கீழ் k என்று வரும். இங்க e dash பதிலா வரும் half 2f முழுவதும் வர்க்கத்தின் கீழ் k க்கு பதிலாக 3k. இந்த சாம்பார்ல அங்க புதுசா வர நம்பரை பார்த்தா புதுசா வரப்போற எண் பெருமானம் இதோட ஒப்பிடும் போது இங்க 2 வரும், அதை வர்க்கிச்சா 4 வரும், இங்க 3 வருது. அது வரும் 4 இன் கீழ் 3. இதோட ஒப்பிட்டா புதுசா வர நம்பர் 4 இன் கீழ் 3. ஆகவே 4வது ஆன்சர் 20க்கு 4. ஐடியா சார் நீட்சியை வைத்து நீட்சியை கண்டுபிடித்தும் பிரதிடலாம். நான் அப்படி செய்யாம நான் அவன் தந்த கணியங்கள் விசை மாற்றம் ஏற்படுது, கே மாற்றம் ஏற்படுது, அப்படித்தானே? விசை மாற்றம் ஏற்படுது, f2f k 3k மாறுது. அதை வைத்து நான் சாம்பாடுன்னு பெறுது half f வர்க்கத்தின் கீழ் k சக்திக்குரிய சாம்பாடு. இங்க f 2f மாறுது, வர்க்கிச்சா 4 வரும், k 3k மாறுது, அப்ப 3, அப்ப 4 கீழ் 3 மடங்கா மாறும். இதோட ஒப்பிடும் போது இங்க புதுசா வரப்போறது 4 கீழ் 3. ஆக 4 கீழ் 3 e ஆக மாறும் e dash சமனாய்க்கும் அப்படித்தானே 2 வர்க்கம் 4 கீழ் 3 e